பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். பரிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை காண செய்த இறைவன் ஆண்டவருடைய இறை வார்த்தையும் நாம் ஆலயத்தில் போய் கேட்டு வருவதற்கான கிருபை நமக்கு பாராட்டி இருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைய நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அது ரோமர் அதிகாரம் 8வது அதிகாரத்திலே 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் நிற்கிறோம். இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றது. 30, 31 வருடத்தினுடைய கடைசி நாட்கள் நாம் நிற்கிறோம். இவருடைய 2025 வருஷம் எனக்கு எப்படி இருக்க போகிறதோ, தேவன் என்னை வழிநடத்துவாரா, என்னை பலப்படுத்துவாரா, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாரா என்று சொல்லி ஏக்கம் இருக்கும், கவலை இருக்கும். அதையெல்லாம் நீங்க நினைக்காதீங்க என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். பயப்படாதீர்கள். ஆண்டவர் 2025வது ஆண்டை இன்னும் சிறப்பாக நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவி உங்ககிட்ட இல்லைங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களிடத்தில் உள்ளது. அதனால நீங்க பயப்படாதீங்க. என் அப்பா ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் தந்திருக்கிறார், நான் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி வைராக்கிய சிந்தனையோடு கூட நீங்க இருங்க. பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தைரியமா இருக்கலாமா? தைரியமா இருக்கலாமா? எசப்பா கூட இருக்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? மறந்ததே கிடையாதுங்க, மறந்ததே கிடையாது. பயப்படாதீர்கள். 2025ஆம் ஆண்டு நமக்கு இன்னும் சிறப்பான ஆண்டாக நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் அன்பையும் தரக்கூடிய ஆண்டாக, நிறைவான ஒரு ஆண்டாக ஆண்டவர் நமக்கு தர காத்திருக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், இயேசு என்று சொல்லுங்கள், அவருக்கு பயந்து நடங்கள். நீங்க அப்ப ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அப்ப நீங்க பலப்படுத்தப்படுவீர்கள், அப்ப நீங்க இரக்கத்தின் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்கு நண்பு தகப்பனே இயேசுப்பா, ஆமாண்டவரே, பயத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். தேவனங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த வேளையிலேயும் கூட என் வாழ்க்கையில 2024 ஆண்டுதான் இப்படி போயிடுச்சு, 2025வது ஆண்டாகுது. எனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். தேவன் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையும் கிருபையும் செய்திரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுறாங்க. நன்றி செலுத்துகிறோம். துதிக்க நமக்கு எல்லாருக்கும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.